சொல்லாதீங்க, இவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்துல், நீங்க எங்க குஷியை இவ்ளோ நல்லா பாத்துக்கிட்டீங்க. இந்த உதவியை என்னைக்கும் நாங்க மறக்க மாட்டோம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. யூ ராதா, குஷியோட அம்மா? ஹா, அம்மா, குஷி அம்மா. நீங்க ரொம்ப நல்லவங்க ப்ரோ. நீங்க ரொம்ப நல்ல பொண்ணு ப்ரோ. சாரி ப்ரோ, உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன். அது ப்ரோ, ஃபர்ஸ்ட் யூ டெல் மீ. அம்மா, யார் உன்கிட்ட குஷியை கிட்னாப் பண்ண சொன்னது? சொல்லு. அடா அப்துல், சொல்லுங்கறல்ல. சொல்லுங்க. ஐ டோன்ட் நோ ப்ரோ. அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. நான் பணத்துக்காக தான் கிட்னாப் பண்ணேன். பட் குஷி என்ன ரியலைஸ் பண்ண வச்சா இது எல்லாமே ராங்னு. ஐ எம் சாரி ப்ரோ. ஐயோ நோ ப்ரோ, டோன்ட் பி சாரி. இன்ஃபேக்ட் தேங்க்யூ ப்ரோ. நாங்க உனக்கு தேங்க்யூ தான் சொல்லணும். என்ன இவ்வளவு நேரம் நீ குஷியை நல்லபடியா பாத்துக்கிட்ட, அதுக்கு தேங்க்யூ. நீ குஷிக்கு எந்த ஹார்மும் பண்ணல, அதுக்காக தேங்க்யூ. நாங்க எல்லாரும் தான் குஷிக்கு துணையா இருந்திருக்கணும், ஆனா நீ குஷிக்கு துணையா இருந்திருக்க. சோ அதுக்காக தேங்க்யூ. குஷி வெரி நைஸ் ப்ரோ. அவளை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் அப்துல். அப்துல் அண்ணா, நீ சொன்னல்ல இந்த உலகத்துல உனக்கு யாருமே இல்லைன்னு. இன்னையில இருந்து நான் உனக்கு சிஸ்டர். இவ்ளோ அன்பு பொழிறத பார்த்தா கடுப்பாகுது. அப்துல், உன்னோட கையை கொஞ்சம் நீட்டு.
வாவ், அப்ப நான் நிஜமாவே ப்ரோ ஆயிட்டேன். அப்புறம் இதுதான் உனக்கான gift. இந்த ப்ரோவோடது. தேங்க் யூ. இந்த குட்டி பிசாசு பிறக்கும் போது எப்போ பிறந்துச்சுன்னு தெரியல. எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சு என் பிளானை கெடுத்துடுறா. அப்புறம் அப்துல், இன்னில இருந்து நீங்க தனியாள் இல்ல, நாங்க எல்லாரும் உங்களுக்கு துணையா இருப்போம். Thank you. ஆ Thank you bro. Thank you bro. நோ தேங்க் யூ. நீ எங்க கூட எங்க வீட்டுக்கு வந்துரு. அங்க எங்க கூடவே இருந்துரு. ஆமா, கண்டிப்பா. ஆ ஐயோ, நாம இந்த வீட்ல இருக்க ஒரு ஆளை குறைச்சிடலாம்னு நினைச்சோம். ஆனா இப்ப ஒண்ணு எக்ஸ்ட்ரா வருது. இல்ல நான் போயாகணும். அப்துல் அண்ணா ப்ளீஸ் எங்க கூட வா. சாரி சிஸ்டர், இப்ப நான் போய் தான் ஆகணும். பட் ஐ ப்ராமிஸ், நீ எப்ப நினைச்சாலும் நான் உடனே அங்க வந்துருவேன். அண்ட் மோகன் அங்கிள், ஐ ப்ராமிஸ் இதுக்கப்புறமா நோ பேட் திங்ஸ். நோ பேட் திங்ஸ் அப்துல். ஓகே? வெல் டன். தேங்க் யூ. பாய் அப்துல் அண்ணா. பாய் பாய். பாய் அப்துல். பாய் பாய். பாய் 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 அப்துல். பாய். தேங்க் யூ ஸோ மச். இப்போ உனக்கு சந்தோஷமா? பாய். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. உடம்ப பாத்துக்கணும். தேங்க் யூ ஸோ மச். பாய். நீ குஷியோட கதையை முடிக்கணுங்கிறதுக்காக தானே நான் உன்கிட்ட அவ்வளோ பணம் கொடுத்தேன். அவளை உனக்கு தங்கச்சி ஆக்கிக்கிறதுக்கு பணம் கொடுக்கல. எனக்கு உன்னோட பணமே வேண்டாம். என்ன? இந்த ராதாவோட நிழல் பட்டாலே கொள்ளக்காரன் கூட நல்லவனா மாறிடுறான். இன்னைக்கு நீங்க குஷிய ட்ரபிள் பண்ணீங்க, நான் விட்டுட்டேன். இனிமே விட மாட்டேன். ஞாபகம் இருக்கட்டும், என்னோட பேர் அப்துல். நான் பேட் ஃபார் பேட் பீப்புள். அடக்கடவுளே, இது வரைக்கும் அந்த குட்டிச்சாத்தா மட்டும்தான் என்ன பயமுறுத்திட்டு இருந்தா. இப்ப என்னடானா இந்த ஊசி பட்டாசு கூட என்ன பயமுறுத்திட்டு போகுது. தாமினி, இப்ப ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம கிரக நட்சத்திரம் எல்லாம் நிஜமாவே நமக்கு எதிரா சதி பண்ணுதுமா. அந்த கடவுளோட அருளால நீ நல்லபடியா எங்களுக்கு கிடைச்சிட்ட.
உன்னை காணுனதும் எங்க எல்லாருக்கும் உயிரே போயிடுச்சு தெரியுமா? உன்னை நினைச்சு எல்லாருமே கவலைப்பட்டோம் குஷி. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? இருக்கோம்மா, எல்லாரும் நல்லா இருக்கோம். குஷி, என் குஷி திரும்பவும் வந்துட்டா. எனக்கு என் குஷியை பார்க்கணும். என் குழந்தை குஷியை நான் ஒரு தடவை பார்க்கணும். ஐயோ கடவுளே, ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். என் பொண்ணு மறுபடியும் நல்லபடியா கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி கடவுளே. தேங்க்யூ ராதா. மோகன், மோகனுக்கு என்னோட குரல் கேட்டுச்சா? மோகன், மோகன் எதுக்கு ஏன் பக்கமா வராரு? மோகனையா, 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 எதுக்கு அழறீங்க? மோகனையா, என்னாச்சு? ஏன் அழறீங்க? அது ஒண்ணும் இல்ல. மோகன், அம்மா, என்னாச்சு மோகன்? எதுக்கு இப்ப நீ கண் கலங்குற? குஷி தான் நல்லபடியா வந்துட்டாளேப்பா. நீ தான் போய் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டல. நீயே பாரு, நம்ம குஷி இப்ப எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கா. தன்னோட உயிரை காப்பாத்திக்கிற அளவுக்கு அவ தைரியசாலி ஆயிட்டா. இல்லம்மா, குஷி அவளோட உயிரை அவளே காப்பாத்திக்கல. இன்னொருத்தர் தான் காப்பாத்தினாங்கம்மா. என்ன? குஷியை காப்பாத்தினது ராதா. அம்மா, துளசி இறந்து போனதுக்கு அப்புறமா நான் மொத்தமா உடைஞ்சு போயிட்டேன். என்ன தேத்திக்க தைரியமோ இல்ல சக்தியோ இல்லாம இருந்தேன். என் கூட இருந்தது இந்த குழந்தை குஷிதான். நான் எப்படி அவளை வளர்க்க போறேன்னு தெரியாம இருந்தேன். நான் எப்படி பார்த்துப்பேன் என் உயிருக்கும் மேலான குழந்தைன்னு தெரியாம. ஏன்னா ஒரு அம்மாவால அப்பா இல்லாம கூட ஒரு குழந்தைய வளர்த்துட முடியும். ஆனா ஒரு அப்பாவால அம்மா இல்லாம ஒரு குழந்தைய கண்டிப்பா வளர்க்கவே முடியாதுமா.
மோகனையா நானும் நிச்சயமா தடுமாறி இருப்பேன், எனக்கு தெரியும். நிஜமா நீ மட்டும் இல்லைன்னா நான் உடைஞ்சு போயிருப்பேன். ஏன்னா குஷி அது வரைக்கும் என்ன வெறுத்துக்கிட்டு தானே இருந்தா. இன்னைக்கு அங்க நிக்கிறாளே அந்த குஷி, அவ ஏன் பொண்ணு கிடையாது. அவ துளசியோட பொண்ணு இல்ல. அவ ராதாவோட பொண்ணு. வாழ்க்கையில சில நேரங்கள்ல நமக்கு சில பேரு கிடைப்பாங்க. அவங்க நம்ம வாழ்க்கையை மட்டும் மாத்த மாட்டாங்க, நம்ம கூட இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையையும் சரி பண்ணிடுவாங்க. அதான் வந்தானே அந்த பையன் அப்துல். அவ குஷியை கொலை பண்ண தானே வந்தான். ஆனா குஷி கையால ராக்கியை கட்டிட்டு போயிட்டான். அதுக்கு யார் காரணம் தெரியுமா? இந்த ராதா தான் காரணம். ராதா, இந்த தடவை நீ போர்வெல்குள்ள குதிக்கல. பஸ் எதுவும் ஓட்டல. இல்ல உன்னோட உயிரை பணைய வச்சு இன்னைக்கு நீ குஷியோட உயிரை காப்பாத்தல. உன்னோட வளர்ப்பால இன்னைக்கு நீ குஷியை காப்பாத்திருக்க. என்ன எப்போ நீ குஷி கிட்ட பேசிக்கிட்டே இருப்பல, அவளுக்கு தலை பின்னி விடும்போது, அவளுக்கு சாப்பாடு ஊட்டும் போது, அவ கூட விளையாடும் போது, அந்த பேச்செல்லாம் தான் குஷியோட உயிரை காப்பாத்திருக்க. நீ குஷியை உன்னோட பிரதிபிம்பமா மாத்திட்ட ராதா. நிஜமா தேங்க்யூ ராதா, தேங்க்யூ. குஷிக்கு அம்மாவானதுக்காக. என்ன ஒருவேளை நீ குஷிக்கு அம்மாவா இருந்திருக்கலனா என்னால அவளுக்கு அப்பாவா இருக்க முடியாது. இல்ல மோகனையா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படியெல்லாம் பெருசா எந்த விஷயமும் பண்ணிடல மோகனையா. நீங்க அமைதியாகுங்க. நீ எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியாது ராதா. இதோ மோகன் ராதா புராணத்தை பாட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு இன்னொரு விஷயத்த நினைச்சா பயமா இருக்கு. அந்த பிசாசோட சக்தி எல்லாம் திரும்ப வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகும்? என் சக்தி மறுபடியும் எனக்கு கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கு. இந்த தடவை நீங்க 2 பேரும் எனக்கு செஞ்ச கொடுமைக்கு உங்க 2 பேரையும் நான் எப்படி பழிக்கு பழி வாங்க போறேன்னு பாருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நான் போறேன். என்ன? நான் போறேன். என்ன விடு. அம்மா, ஐயோ,
இவங்க பயத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணி என் மொத்த பிளான சொதப்பிட போது. அம்மா, நான் எந்த பெரிய காரியமும் இது செய்யல. பாரு ராதா, நேத்து உன் வாழ்க்கையோட ரொம்ப மோசமான நாள்னு எனக்கு தெரியும். அத பத்தி இங்க யாருக்கும் எதுவும் தெரியாது. ஒரே நாள்ல உன் அம்மா உனக்கு கிடைச்சாங்க. அம்மாவா? அடுத்த நிமிஷமே அவங்கள நீ எழுந்துட்ட.